வெங்காயம் வேணும், வாங்கிட்டு வாங்க. ஐயோ கலா, கரெக்டா 9:15 மார்க்கெட் ஆரம்பிக்கும் போதுதான் இந்த மாதிரி வெங்காயம் வாங்கிட்டு வர சொல்ற. ஐயோ, மேனேஜர் ஒரு கான்கால் வேற வச்சிருக்கானே. நம்ம லட்டு வேற வாக்கிங் கூட்டிட்டு போனோம், நீங்க அதுவும் செய்யறது இல்ல. என்னால முடியாது, ஒரு நிமிஷம் விட்டாலும் போயிடும். ஸ்டாப் லாஸ் வேற ஒர்க் ஆகல. இன்னைக்கு ட்ரேடிங் கோவிந்தாதான். குமார், மியூட் செய்ய மறந்துட்டீங்க. நீங்க வீட்லயே இருந்து வெங்காயம் வாங்கி கொடுத்துட்டு நாயை வாக்கிங் கூட்டிட்டு போங்க. நாள் பூரா ட்ரேடிங் செய்யுங்க. இனிமேல் வேலைக்கு வரவே வேண்டாம். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. 6 மாசம் ஆயிடுச்சு, வேலையே கிடைக்கல. என்ன செய்ய போறோம்? கலா, வேலையே செய்யாம ஏஐ, கிளவுட், பிளாட்ஃபார்ம், சாஸ் அப்படின்னு எல்லா டெக்னாலஜியும் மறந்து போச்சு. அதனால என்ன, நான் ஒரு ஐடியா சொல்றேன். சாப்பாடு சாப்பாடு வருமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி, நீங்க சொன்னபடி சாப்பாடு ஸ்டார்ட் அப் எல்லாம் ஆரம்பிச்சுடலாம். என்ன பெயர் வைக்கலாம்? வேற என்ன, பொங்கல் தான். அதுதானே நம்ம ப்ராடக்ட். ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் வேணுமே இல்லையா? நம்ம ஒரு ஷார்க் டேங்க் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் கிட்ட போய் நம்ம ஐடியாவை பிச் செய்யலாம். காலையில இருந்து பாக்குறோம், உருப்படியா ஒரு ஸ்டார்ட் அப் தேராது போல இருக்கு. இதோ 3 பேர் வராங்க, வாங்க வாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், பிரசாதம், இதுவே எனக்கு போதும். பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டு பொங்கலை சுட சுட சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. குமார், நீங்க பிச் செய்யவே வேண்டாம். We are convinced. சில சந்தேகம், அவ்வளவுதான். கேளுங்க சார். How did you get such a bright idea of பொங்கல் startup? பெங்களூர்ல பாருங்க, வடா பாவ், பஜ்ஜி காவ் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேட் சாப்பாட்டுக்கும் ஸ்டார்ட் அப் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு பாரம்பரியம், நம்ம ரூட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சபாஷ், எப்படியோ ரூட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டீங்களே. அதுதானே இந்த வருஷத்து தமிழ் மன்றம் தீம். உங்க ஐடியாவுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கு? தினமும் இட்லி, வடை, தோசை, பொங்கல், பூரி, பரோட்டா அப்படின்னு வெரைட்டியா சாப்பிடுறவங்க தான் நம்ம மார்க்கெட். எங்க எஸ்டிமேட்ல $43 பில்லியன் மார்க்கெட். அதுல 10% நமக்கு வந்தாலும் $4 பில்லியன் மார்க்கெட். விக்கிறது பொங்கல், ஆனா பேசுறது டாலர்லயா? நம்ம நாட்டு ரூபாய் எவ்வளவு சொல்லுங்க? $1 $84.83. அவருக்கு சின்ன வயசுல இருந்தே கணக்கு ரொம்ப வீக். இப்படி எல்லாம் ஏழா விடமா கேட்டா மல்டிபிளிகேஷன்னா தெரியாது. I have another important question. உங்க பொங்கல்ல முந்திரி பருப்பு முழுசா போடுவீங்களா, இல்ல சின்ன சின்னதா உடைச்சு லென்ஸ் வச்சு தடுற மாதிரி போடுவீங்களா? நான் சொல்றேன், நல்ல முழு முந்திரி பருப்பை அப்படியே நெய்ல கோல்டன் ப்ரௌனா வறுத்து வச்சிருப்போம். அத முதல்லயே போட்டா ஊறி போயிடும், கிறிஸ்பா இருக்காது. அதனால கடைசியில மேலாக போடுவோம். எனக்கு இன்னொரு சந்தேகம், சட்னில எவ்வளவு பொட்டுக்களை போடுவீங்க? இது எங்களுக்கு தெரியாதா? கொஸ்டின் இது. நாங்க பொட்டுக்கடலையே போட மாட்டோம். முழுசா நல்ல தேங்காயில பச்சை மிளகாய சேர்த்து அரைச்சு கருவேப்பிலையும் உளுத்தம்பருப்பும் கடைசியா பெருங்காயமும் தூவி தாளிச்சா அதுதான் சட்னி. பாட்டி, இன்னும் ஒரே ஒரு கேள்வி, சாம்பார்ல வெல்லம் போடுவீங்களா? ஐய, கிடையாது கிடையாது. வெல்லம் போட்டு அசட்டு திதிப்பு சாம்பார பொங்கலுக்கு கொடுத்தா மகா பாவம். அதுக்கு பரிகாரமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க பாட்டி. உங்க பேரு ராமனா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்?
ரொம்ப ஈஸி. உங்க இனிஷியல் எஸ் தானே? ஆமா பாட்டி, எப்படி சொல்றீங்க? ஏதாவது ஜிமம்பாவா? ஒரு மண்ணு இல்ல, சரியான சாப்பாட்டு ராமன். உங்க சப்ளை செயின்ல முக்கியமான இன்கிரீடியன்ட் என்ன? ஏதாவது பாட்டில் நெக் உண்டா? ஆமா சார், நல்ல நெய் வேணும், அதுதான் பாட்டில் நெய். அப்போ என்ன செய்ய போறீங்க? அதனாலதான் பாட்டில் நெய் வாங்காம பிளாஸ்டிக் கவர்ல வருதே, அத வாங்குறோம். இழிஞ்சுது. அப்போ நல்ல சுத்தமான நெய்க்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்குத்தான் நாங்க வீட்லயே நெய் செய்ய போறோம். வீட்டிலேயேவா? காய்ச்சி தயிராக்கி வெண்ணெய் எடுத்து நெய் செய்வோம். அதுதான் நல்ல நெய். ஆமா, உங்க அட்ரஸ்ல அபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கு. பிளாட்ல எப்படி எருமை வளர்ப்பீங்க? இஷ்டத்துக்கு கதையை விடு, மாட்டிக்கிட்ட பாரு. நீங்க சும்மா இருங்க சார். எங்க வீட்ல 2 பால்கனி இருக்குது, ஒவ்வொன்னுலயும் ஒரு எருவமான கட்டுவோம். நீங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் செய்யணும்னா என்ன செய்வீங்க? எக்ஸ்ட்ரா பால்கனியா கட்டுவீங்க? சார், பேஸ்மெண்ட்ல நிறைய காலி பார்க்கிங் இருக்குது, அதுலயும் மாடு கட்டி வச்சிருவோம். கலா, பிளே கிரவுண்டு, போடியம், இதெல்லாம் கூட மாட்ட கட்டலாம். நல்ல ஐடியா. சரி, நாங்க $1 மில்லியன் ஃபண்டிங் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அத எப்படி யூஸ் பண்ண போறீங்க? மேடம், முதல்ல எங்க பிளாக் மொட்டை மாடியில ஒரு பெரிய டேங்க கட்டுவோம். டேங்கா? அது எதுக்கு? நெய் ஸ்டோர் பண்ணி வைக்கதான், அதுதானே எங்களுக்கு முக்கியம். சரி, அப்புறம் மாடியில இருந்து பைப்பு போட்டு நேரா எங்க கிச்சனுக்கு கனெக்ஷன் கொடுத்துடுவோம். செடிக்கு தண்ணி விடுற மாதிரி உங்களுக்கு நெய். அப்படிதான் காமேஸ்வரம் கஃபேல செய்யறாங்க. காமேஸ்வரம் கஃபேயா? அப்படி ஒரு பேரை கேள்விப்பட்டதே இல்லையே. சாப்பாட்டு ராமனுக்கு கூட தெரியாத ஒரு கஃபே இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்கான். மைக்கேல் மதன காமராஜன்ல கமல் வருவாரே, அந்த புக்கு காமேஸ்வரன். அந்த பேர்ல புதுசா ஹோட்டல், எப்பவும் பயங்கர கூட்டம். அதானே பார்த்தேன். கூட்டம் வராம எப்படி இருக்கும்? காமேஸ்வரனா குக்கா? குக்கு இல்ல, குக்கு குக்கு. பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன செய்வீங்க? ஒரு டேங்க் பத்தாதே. நாங்க எல்லா பிளாக்லயும் மொட்டை மாடியில டேங்க் கட்டிடுவோம். எல்லா பேஸ்மெண்ட்லயும் எருமை வளர்ப்போம். பேங்க் லோன் ஏற்பாடு செஞ்சுட்டா யாரு வேணாலும் மாடு வளர்த்துக்கலாம். எங்களுக்கு நெய் சப்ளை செய்யலாம். ஏற்கனவே கேஸ் கனெக்ஷன் அப்படின்னு ரோடெல்லாம் தோண்டி பைப்லைன் போட்டிருக்காங்க. எல்லா பிளாக்ல இருந்து எங்க பிளாக்குக்கு அதை கனெக்ட் செஞ்சிடலாம். கம்யூனிட்டியை இன்வால்வ் பண்ண மாதிரி இருக்கும். உங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல இதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுப்பாங்களா? இப்படி சொன்னா கொடுக்க மாட்டாங்க. நிறைய எருமை ரோட அடைச்சுக்கிட்டு அலையும். ரோடு முழுக்க சாணி போடும், யாரும் நடக்க முடியாது. அப்படின்னு சொன்னா உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நல்ல பாலிசியா இருக்கே. ரெசிடென்ட்ஸ்லாம் அப்செக்ட் செய்ய மாட்டாங்களா? இங்க ஏற்கனவே ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன் இருக்கு. அவங்க தான் எங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல நாயெல்லாம் எங்க வேணாலும் மூச்சா போலான்னு ஒரு பைலா கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் அதுல சேர்ந்து மாடெல்லாம் எங்க வேணாலும் சாணி போடலான்னு இன்னொரு பைலா கொண்டு வந்துடுவோம். அது சரி. இவ்வளவு மாடு இருந்தா அதுக்கெல்லாம் தீனி எப்படி போடுவீங்க? சார், அது ரொம்ப சிம்பிள். மாட்டை எல்லா பிளாக்லயும் இருக்கிற பூச்செடியில எல்லாம் மேய விட்டுருவோம். எங்க அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல வேற என்ன செய்யறாங்களோ இல்லையோ, நல்ல பூச்செடிகளை எங்க இருந்தாலும் அதை வெட்டிடுவாங்க. அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் செய்யற மாதிரி ஆயிடும். பால்கனில மாட்டை கட்டுவீங்க, டேங்க் வழியா நெய் சப்ளை செய்வீங்க. அப்ப கஃபே டிராயிங் ரூம்லயா? எங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லயே நயகரா ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு ஒரு அருமையான இடம் இருக்கு. நயகரா ஃபால்ஸா? அது கனடால தானே இருக்கு. ஆமா, எங்க அபார்ட்மெண்ட்ல
கலர் கலரா லைட் போட்டு பெரிய ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நயகரால அமெரிக்கா வியூ, கனடா வியூ அப்படின்னு இருக்கிற மாதிரி நாங்க டி பிளாக் வியூ அப்படின்னு 2 பக்கமும் கேஃபேக்கு யூஸ் செய்யலாம். நல்ல ஐடியா. அப்ப பாட்டி என்ன செய்வாங்க? அவங்கதான் CRO, சீஃப் ரெசிபி ஆபீசர். அவங்க கிட்டதான் சீக்ரெட் ரெசிபி டெக்னாலஜி இருக்கு. அப்படியா? என்ன சீக்ரெட்? அஸ்கு புஸ்கு சீக்ரெட் எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்லாட்டி ஃபண்டிங் இல்ல. பயப்படாதீங்க, இதுதான் எங்களுடைய சீக்ரெட். கோகோ கோலா சீக்ரெட் மாதிரி பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கோம். எங்க அப்பா தான் ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியில பொங்கல் செய்வாரு. பாரம்பரியமான சீக்ரெட் ரெசிபி எங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீங்க அண்ணன் தம்பி தங்கைகள் எல்லாம் காணாம போய் குடும்பம் பிரிஞ்சா யாதோங்கி பாராத் அப்படின்னு பாட்டு பாடி பொங்கல் சீக்ரெட் ரெசிபி எல்லாம் சொல்லிதான் ஒருத்தர அடையாளம் கண்டுபிடிச்சுப்பீங்களா? கரெக்டா சொல்லிட்டீங்க சார். என்ன பேசுறது, சும்மா இருங்க. நான் சொல்றேன், கறி ஓலை எல்லாம் போட்டு எரிச்சு புகைய பிடிச்சு இந்த கண்ணுல வச்சு பொங்கல் மேல டுப் டுப்னு சுடுவோம். இதுக்கு ஸ்மோக்கிங் கன் டெக்னிக்னு பேரு. இத மாஸ்டர் செஃப் ப்ரோக்ராம்ல காப்பி அடிச்சுட்டாங்க. எங்களுக்கு முழு திருப்தி. உங்களுக்கு $1 மில்லியன் ஃபண்டிங் அப்ரூவ். We are a team, winning team. கலா, உன்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. I love you. இது ஒரு சந்தோஷமான செய்தி. நம்ம பாரம்பரியமான பொங்கல் உலகம் சுற்றும் வாலிபன்ல வர எம்ஜிஆர் மாதிரி உலகம் முழுவதும் போக போகுது. பார்த்துட்டே இருங்க, இட்டாலியன் பீட்சாவை விட நம்ம பொங்கல் ஃபேமஸ் ஆயிடும். ஆமா, நாம இத செலிப்ரேட் செஞ்சே ஆகணும். சரி, செலிப்ரேஷனுக்கு என்ன ஸ்வீட்? வேற என்ன, பொங்கல் தான். பொங்கலோ பொங்கல்.